ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் இந்த மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி. பட்டையோடு சேர்த்து நாணயத்தை வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறதால பணவரவு பன்மடங்கு அதிகரிக்கும், எதிர்பாராத செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பஞ்சமி அன்னைக்கு பட்டை அப்புறம் சில்லறை நாணயம் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாராகி அம்மனை வழிபடுவதற்குரிய முக்கியமான ஒரு நாள் பஞ்சமி திதி. அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 5வது திதியாக வரக்கூடியது பஞ்சமி. பஞ்சனா 5ன்னு அர்த்தம். இந்த பஞ்சமி திதியில நாம வாராகி அம்மனை மனதார முழு பக்தியோட வழிபட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட நபர்கள் நம்ம பக்கத்துல வரவே மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க தூரம் விலகி போயிடுவாங்களாம். கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், பில்லி சூனியம், இது மாதிரி எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி, அது நம்மளை தாக்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சமி திதியில வாராகியம்மன் வழிபாடு பண்றது ரொம்ப முக்கியம். தொழில போட்டி பொறாமை அதிகமா இருக்கு, வியாபாரத்துல தொடர்ந்து நஷ்டமாவே சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, லாபமே எடுக்க முடியல, நல்லா போயிட்டு இருந்த தொழில் கொஞ்சம் நொடிஞ்சு போயிடுச்சு, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவங்க வாராகி அம்மன். பார்க்கறதுக்கு உக்கிர தெய்வமா காட்சி அளித்தாலும் நம்ம பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் அன்போடையும் பழகும்போது நம்ம கிட்ட குழந்தை மாதிரி பழகக்கூடியவங்க. அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்குரிய இந்த பஞ்சமி திதி ஜூலை 4ஆம் தேதி வருது. சனிக்கிழமை காலையில 10:27 ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சமி திதி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:56 வரைக்கும் இருக்கு. வாராகி அம்மன் சப்த கன்னிகள்ல ஒருத்தவங்க, ஸ்ரீ லலிதாம்பிகையோட படைத்தளபதியில ஒருத்தவங்க. படைத்தளபதினா யாரு? நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடியவங்க, நமக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியவங்க. சப்த கன்னிகள்ல நிலத்துக்கு உரிய தேவதை வாராகி அம்மன். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்துல கூடிய கோவில்கள்லயோ இல்ல பிரத்யேகமா வாராகி அம்மனுக்கோ கோவிலோ சன்னதியோ இருக்கும். அப்படிப்பட்டவங்க பஞ்சமி திதியில மாலை 5:30 6 மணிக்கு மேல வாராகி அம்மனை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சா வாராகி அம்மனுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், ஏதாவது ஒரு புடவையோ துணியோ துண்டோ உங்களால என்ன முடியுதோ அதை வாராகி அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறது கூடுதல் சிறப்பு. நிறைய பேரு அவங்க வீட்டுல வாராகி அம்மன் போட்டோ சிலை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்பவும் போல இயல்பான வழிபாடு செய்யலாம். நிறைய பேருக்கு வாராகி அம்மன் வழிபடக்கூடிய வழக்கமோ இல்ல வழிபடணுங்கிற ஆசையோ இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க வீட்டில் வாராகி அம்மன் போட்டோ சிலை வைத்திருக்கக்கூடிய வழக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகமாயி மாரியம்மன், அம்பாள் அம்மன், இப்படி பெண் தெய்வங்கள் போட்டோவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை நீங்கள் வாராகி அம்மனாக பாவித்து வழிபாடு செய்தீங்கனாலே அந்த தீபத்தில் அமர்ந்து உங்களுக்கு அருளாசி கொடுக்கக்கூடியவங்க தான் சப்த கன்னிகரில் ஒருத்தவங்களா இருக்கக்கூடிய வாராகி அம்மன். இதுதான் வாராகி அம்மனை ரொம்ப எளிமையா வீட்டில் வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. இது போக அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு தாந்திரிகம் இருக்கு இல்லையா, இது பண வரவு தடையை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். பட்டையை வைத்து நம்ம நிறைய பரிகாரம் பார்த்துருப்போம். இதை லவங்கப்பட்டை அப்படிலாம் சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்துல நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதற்காகவும் பண வரவை அதிகரிப்பதற்காகவும் தடைகளை நீக்குவதற்காகவும் எளிமையான பரிகாரங்களை பயன்படுத்தலாம். பண வரவு அப்புறம் செல்வ செழிப்பு, அதாவது பணவரவு வீட்டில் கம்மியா இருக்கு, செலவு அதிகமாக தான் போகுது, வரவு கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த பட்டையை பயன்படுத்தலாம். அடுத்ததா தொழில் அப்புறம் வியாபார வளர்ச்சிக்கு இந்த பட்டையை பயன்படுத்துவாங்க. வியாபார ஸ்தலங்கள், கடைகள், அலுவலகங்கள்ல நாம இந்த பட்டையோட பரிகாரத்தை பண்ணும்போது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தொழில வியாபாரத்துல வளர்ச்சி அடைவதற்கும் புதுதான வாடிக்கையாளர்கள் உங்க கடைகளை தேடி வருவாங்க. நஷ்டத்துல போகக்கூடிய தொழில் சீராகி புதிய ஆர்டர்களோ வாய்ப்புகளோ தேடி வரும். அடுத்ததா நேர்மறை ஆற்றல்கள், திருஷ்டி, பில்லி, சூனியம், எதிர்மறை, இது மாதிரி எந்த விதமான கெட்ட எண்ணங்களா இருந்தாலும் சரி அது எல்லாமே தவிடுபொடியாகும். மன அழுத்தம் குறையும். பட்டையோட நறுமணத்துக்கு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய குணம் உண்டு. இது வீட்டில் இருக்கக்கூடிய சுமூகமான சூழலை அதிகப்படுத்துமாம். நினைத்த காரியம் கைகூடுதல். ஒரு துண்டு பட்டையை கையில வச்சுக்கிட்டு நீங்க உங்களை குலதெய்வத்தையோ இஷ்டதெய்வத்தையோ வேண்டும் போது அது அப்படியே கிடைக்கும். இது வரைக்கும் இந்த பட்டைக்கு என்ன மகிமைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததா சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு துண்டு பட்டைய ஒரு தாந்திரிக பொருளா மாற்றுவதற்கான வழிவகை இதுதான். வீட்டோட பூஜை அறையில
பஞ்சமி திதி அன்னைக்கு மாலை 6-7 மணிக்கு மேல வாராகியம்மன் போட்டோ சிலைக்கு முன்னாடியோ இல்ல பெண் தெய்வங்களுக்கு முன்னாடியோ ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு வாராகியம்மனா பாவிச்சுட்டு ஒரே ஒரு துண்டு அந்த லவங்கப்பட்டை சுருள் பட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு சில்லறை நாணயம், அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, ₹1, ₹2, ₹5, ₹10 சொல்லி உங்களால எவ்வளவு ரூபாய் எடுக்க முடியுமோ அந்த சில்லறை நாணயத்தை எடுத்து நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சுருள் பட்டை மீது அந்த நாணயத்தை வைத்து ஒரு சிறிய நூல் மூலியமா கட்டணும். இப்படிதான் கட்டணும் அப்படிதான் கட்டணும் கிடையாது. அந்த பட்டையோடு அந்த நாணயம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஓரளவு கொஞ்சம் டைட்டா கட்டினாலே போதும். அதுக்கப்புறமா இதை அப்படியே உங்க வீட்டோட பூஜை அறையில எல்லா சுவாமி படம் முடிவு வச்சு பூஜை பண்ணிட்டு, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பட்டைக்கு என்ன குணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பணவரவு செல்வ செழிப்பை அதிகப்படுத்தும், தொழில் அப்புறம் வியாபாரத்துல வளர்ச்சியை ஏற்படுத்தும், நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும், நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நடப்பதற்கான வழிவகை ஏற்படுத்தும். இப்படி இது எல்லா விஷயங்களையும் நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும். கூடவே பஞ்சமி திதியில வாராகியம்மனுக்கு உகந்த இந்த ஒரு பஞ்சமி திதியில வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையும் வாராகி கடாட்சம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த பட்டை. இந்த சுருள் பட்டைய நம்ம பணத்தோட நாணயத்தோட சேர்த்து வைக்கும்போது அதோட பலன் பன்மடங்கு பெருகும். வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு சிறிய துணியிலையோ இல்ல ஒரு கவர்லயோ போட்டு உங்க வீட்டோட தென்மேற்கு மூலை, அதாவது குபேர மூலை, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டோட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அந்த பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது எல்லாமே நம்ம அந்த குபேர மூலையில தான் வச்சிருப்போம். அந்த குபேர மூலையில இருக்கக்கூடிய பீரோக்குள்ளேயோ இல்ல பீரோ மேலேயோ கூட இந்த பட்டையோடு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த நாணயத்தை நீங்க சேர்த்து வைக்கும்போது பணத்தை உங்கள் பக்கம் காந்தம் போல ஈர்க்கக்கூடிய ஒரு வழிவகையை இந்த பட்டை ஏற்படுத்தும். பண வரவு தடை அகலும், செலவு குறையும், வீண் விரயம் வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். அதுதான் இந்த பரிகாரத்தை பண்றதுக்கான முக்கியமான அர்த்தம். 3 வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு பஞ்சமி திதியில அந்த பழைய பட்டையை எடுத்து தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் தயார் செய்து அதே நாணயத்தோட சேர்த்து நூலை வச்சு கட்டி எடுத்த இடத்துல வச்சிடுங்க. அதோட ஆரம்பம் ஆனி மாத இறுதியில வரக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை பஞ்சமியா இருந்தா விசேஷம்தான். சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு பஞ்சமி அன்னைக்கு இதை நீங்க பண்ணும்போது சனி கிரக தோஷங்களும் நீங்கும். கூடவே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், வாராகி அம்மன் நிலத்துக்குரிய தேவதை. அதனால நிலத்துல விளையக்கூடிய கிழங்கு வகைகள், சர்க்கரை வெள்ளை கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இப்படி ஏதாவது ஒரு கிழங்கு வகைகளை சமைக்காம பச்சையா எடுத்துட்டு அந்த கிழங்கை நீங்க வாராகி அம்மனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரசாதமா சாப்பிடலாம். இல்லைன்னா மாதுளம்பழத்தை மொத்தமா வாங்கிட்டு சமர்ப்பிக்காம அந்த மாதுளம்பழத்தை முத்துக்களா உதிர்த்து அதுல தேன் சேர்த்து ஒன்றாக கலந்து நீங்க வாராகி அம்மனுக்கு படைக்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். மிளகு வடை, மிளகுலையும் வாராகி கடாட்சம், பைரவ கடாட்சம் அதிகமா இருக்கு. கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்துல மிளகும் ஒன்று. வாராகி அம்மனுக்கு மிளகு வடை சமர்ப்பிக்கிறதும் விசேஷம்தான். இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கூடவே இந்த நைவேத்தியங்கள் ஏதாவது ஒன்று வைங்க. கண்டிப்பா வாராகி அம்மன் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.